Hello traders. Today 24,500 கால் ஆப்ஷன் வந்து ஒரு 90 ரூபீல இருந்து 130 கிட்ட போச்சு. ஸோ இந்த என்ட்ரி நம்ம எடுத்திருக்க முடியுமா? இது கரெக்டாக ஒரு 120 வரைக்கும் மார்க் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்க முடியுமா அந்த 30 பாயிண்ட்டை? அப்படி ஒரு வேளை எடுத்திருந்தா என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிருந்தா அது நமக்கு கரெக்டாக கிடைச்சிருக்கும். நிஃப்டி அதே போல் 24,520 அரௌண்ட் 600 ஓகேவா? ஸோ இந்த 80 பாயிண்ட்ஸ் நிஃப்டியில் கேப்சர் பண்ணியிருக்க முடியுமா? இதோட 80 பாயிண்ட்ஸுக்கு தான் அங்கே நமக்கு 40 பாயிண்ட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு நிஃப்டி ஓப்பன் ஐ கேண்டில் ஓப்பன் ஆகிருக்கு R3ல். ஸோ நேராக R2ல் வந்து சப்போர்ட் எடுத்தாச்சு. அதனால் அதை பேஸ் பண்ணி நம்ம அதோட கால் ஆப்ஷன் 91 ரேஞ்சுக்கு 24,500 கால் ஆப்ஷன் 91 ரேஞ்சுக்கு என்ட்ரி எடுக்கலாம். 120 டார்கெட். ஏன் சொல்லுங்கள் 120 டார்கெட்டு? இதோட டெல்டா 50க்குள்ளே தான் இருந்தது, 50 ரேஞ்சில் இருந்தது. ஸோ அங்கே ஒரு 60 பாயிண்ட்னா இங்கே ஒரு 30 பாயிண்ட் மூவ் ஆகும். ஸோ அதனால் 30 பாயிண்ட் டார்கெட். ஆனால் ஆப்ஷன் ஸ்கேல்பிங்க்கு நம்ம என்ன டார்கெட் வைக்கணும்னு சொல்லிருக்கோம் மார்னிங்கு? ஆஃப் ஸ்ட்ரைக் நிஃப்டியோடது எவ்வளோ? 25 பாயிண்ட். அப்போ 115 டார்கெட் வைக்கணும். ஸ்டாப் லாஸ் எவ்வளோ நமக்கு? ஒரு 80 ரூபாக்கு 10 ரூபா கீழே. என்னென்னா 1:3 ட்ரேடிங் ரேஷியோ. அந்த 10 ரூபாவும் தோராயமாக வைக்கல. ஒரு வேளை அதுக்கு கீழே மார்க்கெட் வந்துச்சுன்னா புட்டு ஏறி ஓடி போயிடும், கால் தாங்காது. ஸோ அதனால தான் எடுத்தோம். இது மட்டும் இல்லை, R3லிருந்து மார்க்கெட் R2வில் சப்போர்ட் எடுத்தது ஒன்று. மார்னிங்கே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஷார்ட்டில். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நிஃப்டி சேனலில் இருக்குது, சேனல் டாப்க்கு போகணும். ஸோ இப்போது லோயர் டைம் ஃப்ரேமில் மார்னிங் ஸ்டார் விழுந்து ஏறிட்டுருக்கு. அங்கே நம்ம 91க்கு எடுத்தது 100 வந்துருச்சா? கிளியரா? பை ஆன் டிப்ஸ் செல் ஆன் ரைஸ் அட் த லோவில் பை பண்ணிருக்கோம் நாம். ஸோ 15 மினிட்ஸ் பிரேக் அவுட், அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணுறவங்க இன்னும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா மார்க்கெட்டு உள்ளவே இருக்கும் அவங்களுக்கு. ஸோ நம்ம அந்த லோவில் பை பண்ணியிருக்கலாம். அப்படி எடுத்திருந்தா டார்கெட் 120க்கு வெயிட் பண்ணணும். ஆல்மோஸ்ட் 120 மார்க்கெட் போகணும். ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா அதுக்கான ப்ராப்பர் ரீசன் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் கிளியராக மென்ஷன் பண்ண முடியும். அதே போல் பை ஆன் டிப்ஸ் செல் ஆன் ரைஸ் அட் த லோவில் நீங்கள் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து பிரச்சனை இருக்காது. ஒரு 10 பாயிண்ட் வச்சுக்கலாம். இப்போ ஒரு வேளை 100 ரூபாயில் பை பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு அதே 80 ரூபா வைக்கணும், இல்லை 70 ரூபா வைக்கணும். ஏன் 70 ரூபா? இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோக்காக. ஸோ நீங்கள் ஒன்ஸ் ட்ரேட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர் ரீசன் இருக்கணும். இன்றைக்கி ட்ரேட் எடுத்ததுக்கான ப்ராப்பர் ரீசன் என்ன? மார்க்கெட் R3ல் ஓப்பன் ஆகி R2 பைவட் லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓவரால் ட்ரெண்டு மார்க்கெட் வந்து 1 டே 1 ஹவர் 30 மினிட்ஸ் எல்லாமே சேம் தான். சேனல்குள்ளே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ சேனல் பாட்டமில் இருக்க மார்க்கெட் சேனல் டாப்புக்கு போகணும். அதனால் அந்த சேனல் பேஸ் பண்ணி தான் இப்போ தெரியுதா, இதுதான் சேனல், இங்கேருந்து மேலே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் இது தான் மென்ஷன் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ இந்த சேனல் லோவில் இருக்க மார்க்கெட்டு சேனல் டாப்புக்கு போகணும். அதனால் கால் ஆப்ஷன் கரெக்டாக சப்போர்ட் எடுக்கிற இடத்துல தோராயமாக ஓப்பன் ஆன உடனே கால் ஆப்ஷன் எடுத்திருந்தா புக் பண்ணிருக்க முடியாது. இது இங்கே தான் ஓப்பன் ஆகிருக்கு 100 ரூபாயில். அங்கேயே எடுத்திருந்தா இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்திருப்போம். ஸோ இறங்கி வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்ட் எடுத்த உடனே கிளியராக கால் ஆப்ஷன் எடுத்தாச்சாங்க ஒரு 91க்கு. ஒரு வேளை எடுத்திருந்தா மார்க்கெட்டு 120 போகுதான்னு பார்ப்போம். நம்ம 120 போகணும். ஏன் போகணும் அப்படின்னா டெல்டா கால்குலேஷன்ஸ் பார்க்கணும். ஃபஸ்ட்டு மார்க்கெட்டு என்ன பேட்டர்னில் இருக்குது? ஓகே, ட்ரெண்டு ஃபைன் பண்ணியாச்சா? கிளியரு. அதே மாதிரி மார்னிங் ஸ்டாரு நிஃப்டியில் லோயர் டைம் ஃப்ரேமில் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ஓவரால் ட்ரெண்டு, அப் ட்ரெண்டு. சேனல் பாட்டமில் இருக்குது. ஸோ புல் பேக் எடுக்க சான்ஸ் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டு 180 பாயிண்ட்டு கிட்ட கேப் அப்பு. ஸோ இவ்வளோ கேப் அப்பில் கால் எடுக்கலாமா சார்? மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தால் எடுக்கலாம் சார். இதுக்கப்புறமும் மார்க்கெட்டு ஏறி தானே இருக்குது. ஃபஸ்ட்டே காட்டிட்டோம்ல, மார்க்கெட்டு மேலே தானே ஏறிச்சு. அது எப்படி ஃபைன் பண்ணி எப்படி அந்த லோல் எடுக்கிறது, எப்படி டார்கெட்? நம்ம டார்கெட் டாப்பில் கொடுக்கல, 120க்கு வெளியே வந்துட்டோம். அது ஒரு ரூல். மார்க்கெட்டு எத்தனை பாயிண்ட் வேணால் கொடுக்கட்டும். ஃபஸ்ட்டு ஸ்கேல்பிங்க்கு 25 பாயிண்ட்ஸ். அப்போ தான் எப்போவுமே. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் 40 பாயிண்ட் புக் பண்ணிட்டீங்க, 30 பாயிண்ட் புக் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு அந்த 25 பாயிண்ட்டை மறந்துட்டு அந்த ரூலை மறந்துட்டு திரும்பவும் அந்த 40 பாயிண்ட் 30 பாயிண்ட்டுக்கு வெயிட் பண்ணி ஒரு 10 பாயிண்ட்டுக்காக 50-60 பாயிண்ட்டை நாம் விட்டுருவோம். ஸோ டிசிப்ளைன் தான் ட்ரேடிங்கில். என்ன டிசிப்ளைன்? ஃபஸ்ட்டு ஸ்கேல்பிங் 10 மணிக்கு முன்னாடி நீங்கள் எடுக்கிற ட்ரேட்ஸோ கொடுக்குற ட்ரேட்ஸோ ஆஃப் ஸ்ட்ரைக் நிஃப்டினா 25 பாயிண்ட்,
சென்செக்ஸ்னால் 50 பாயிண்ட். சென்செக்ஸ் 70-80 கூட வெயிட் பண்ணலாம், அது அடிக்கும். ஆனால் நிஃப்டி 25 பாயிண்ட் தான் வெயிட் பண்ணணும். ஸோ மார்க்கெட்டு என்ன ஆகுது, அங்கேயே சைட்வேஸ்லேயே சுற்றிட்டுருக்கு. என்ன ரீசனு, நிஃப்டியோட சார்ட்டும் இங்கே தான் இருக்கும். ஏன்னா ஓப்பன் ஐ கேண்டில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆச்சா, செகண்டு பெரிய கேப் அப்பு, இமிடியேட்டாக மேலே ஏற்றிட்டு போயிட முடியாது. ஓகேவா, 150 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் அப்பு, அதனால தான் ஓப்பன் ஐ கேண்டிலே விழுந்துச்சு. அகைன் மார்க்கெட் பைவட்டில் சப்போர்ட் எடுக்கல, R1ல் சப்போர்ட் எடுக்கல, R2ல் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஆல்மோஸ்ட்டு மேலே தான் இருக்குது. இந்த டைம் RSIலாம் வச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு இண்டிகேட்டர் RSI. ஸோ பார்க்கலாம், RSIலாம் வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே இருக்கும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிறதுக்காக மார்க்கெட்டு சைட்வேஸில் இருக்கும். ஸோ ஒரு ட்ரேடு என்ட்ரி எக்ஸிட் ஈஸியாக ஷோ பண்ணிடலாம். ஆனால் அது என்ட்ரி எடுத்து நீங்கள் அந்த டார்கெட் போகிற வரைக்கும் உங்களோட எமோஷனல், நீங்கள் எத்தனை பேர் இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிட்டு இருப்பாங்க தெரியுமா? 90 ரூபாயில் எடுத்த 100 ரூபா, அது 120 போகுமோ போகாதோ தெரில சார், கொடுத்துருவோம் நாம். எத்தனை பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க? லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு வேளை டார்கெட் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு நான் பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன் சார் டார்கெட் போகிற வரைக்கும். ஏன் வெயிட் பண்ண முடியாதுன்னா ஆல்ரெடி எடுத்த ட்ரேட்ஸ் நிறைய லாஸஸ் வந்திருக்கும். ஸோ ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் ப்ராஃபிட் வருதுன்னா அதை கொடுக்காம 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் லாஸ் புக் பண்ணிருப்பாங்க. ஸோ அதனால் இருக்க ப்ராஃபிட்டே போதும், ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ட்ரேடில் நம்ம கூட பண்ணல. ஆக்சுவலாக 127 அபோவ் போச்சு, 120 தான் நம்ம புக் பண்ணோம். டார்கெட் எங்கே வச்சுருக்கோம் பாருங்களேன், 120 70. ஆக்சுவலாக 120 தொட்டுட்டு கீழே இறங்கிடுச்சு மார்க்கெட். ஏடிஎம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க. இந்த இடத்துல எப்படி இருக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நிஃப்டி சேனல் இருக்குது, அந்த டாப்க்கு போனோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக இது அப் ட்ரெண்ட் ட்ரையாங்கல் பேட்டர்ன் நான் காட்டுறேன். ஃபார்ம் ஆகட்டும், ஃபார்ம் ஆகும்போதே தெரிஞ்சிடும் நமக்கு இந்த மாதிரி ஏறிச்சுனாலே. நான் இதை ஷோ பண்ணுறேன். அதே மார்க்கெட்டு கரெக்டாக அந்த சேனல் லைனில் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கணும். கொஞ்சம் மேலே அது எல்லாமே கரெக்ஷன் எரர் ரேஷியோ பண்ணிக்கலாம். ஸோ ஏடிஎம் பார்த்தீங்களா எப்படி இருக்குது, அந்த 10 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டில் இருக்கா கால்க்கு போட்டுக்கும். ஸோ அதே 100 ரூபா ரேஞ்சிலே சுற்றிட்டுருக்கா மார்க்கெட் நமக்கு. இதுக்கப்புறம் தான் புல் பேக்கு. என்ன டைம் 9:45 ஆகிடுச்சா? எப்போவுமே ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் விட்டுணும் மார்க்கெட்டுக்கு. 9:45 அது ஒரு ஃபஸ்ட்டு, அது ஒரு லைனு. ஓகேவா, அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்லாட் வரும் நமக்கு. ஓப்பன் ஐ கேண்டில் கரெக்டாக ஹையர் ஐ அடிச்சுட்டு மார்க்கெட்டு சைட்வேஸ் ஆகிட்டு இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ணுறவங்க மேலே இருக்க ஹையை பிரேக் அவுட் ஆகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸ்ட்ராட்டஜி ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் ஹையை பிரேக் அவுட் பண்ணால் மேலே கால் பை பண்ணணும், லோவை பிரேக் அவுட் பண்ணால் புட்டை பை பண்ணணும், ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி ஆல்ரெடி நம்மளும் சொல்லியிருக்கோம். அந்த ஸ்ட்ராட்டஜிக்காக வெயிட் பண்ணுறவங்க இன்னும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது பிரேக் அவுட் ஆகும்போது மார்க்கெட்டு ஆல்மோஸ்ட்டு இப்போயே 100-110க்கு மேலே போயிடும். அப்போ நம்ம எக்ஸிட்டே ஆகிட்டு ஓடி போய்டும். ஏன்னா நாம் 90 ரூபாயில் வாங்கியிருக்கோம். அதனால் இந்த 15 மினிட்ஸ் ஓப்பன் ஐ கேண்டிலுக்கு நிறைய பேர் புட்டு எடுத்திருப்பாங்க. ஸோ ஓப்பன் ஐ கேண்டிலுக்கு புட்டு எடுக்கிறது நேச்சர் தான். ஆனால் அடுத்த கேண்டிலே பாருங்கள் க்ரீன் விழுந்து போச்சு. ஸோ ஓப்பன் ஐ கேண்டில் நெக்ஸ்ட் கேண்டிலும் கன்ஃபர்மேஷன் வைக்கணும். இதோட லோ, ஓப்பன் ஐ கேண்டிலோட லோ பிரேக் அவுட் பண்ணணும். அப்படி இல்லைனா கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஓப்பன் ஐ மார்போசு கேண்டில்லாம் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அது ஒன்ஸ் பார்த்துக்குங்க. ஸோ ஓகே ட்ரேடர்ஸ், ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. நாம் 120 ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஓகே ட்ரேடர்ஸ், இதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் என்ன இருக்கோ அது டெய்லி ஃபார்ம் ஆகும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் போடுங்க. வீடியோவை லைக் பண்ணி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.